மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜட்ஜே குழப்பமா இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் வந்து கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இவர் உண்மையான குற்றவாளி கிடையாது. இவர் வந்து வேணுன்ட்டே இப்படி பண்ணிட்டுருக்காங்க. அவரோட மனைவிய காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. இவங்களோட முன்னாள் மனைவிய கொன்னது இவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் இத ஏத்துக்க முடியாது. ப்ரூஃபோட ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சா மட்டும் தான் கோர்ட்ல ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொன்னதும் நம்ம மல்லிக்கு இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்றதை நாமளும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் விஜயை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவும் விசாரிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் வந்து நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாரே தவிர அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் அவர் போனாரு அப்படின்றத வந்து சொல்லவே மாட்டேன்றாங்க. இத எப்படியாச்சும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்றாங்க. ஆனா முயற்சி தோல்வியிலே முடியுது. இது மல்லியே வந்து கண்டுபிடிக்கணும். ஒண்ணு இல்லன்னா தீபிகா தான் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த கொலை நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி ராஜு இருக்காங்களா? அவங்க தான் இதெல்லாம் செஞ்சுட்டு சைலன்ட்டா அமைதியா இருக்காங்களா? நெறையவே வாய்ப்பு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்க இருக்குன்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.